ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, யோசுவா புத்தகத்தின் முதல் 2 அதிகாரங்களை அதுக்குண்டான விளக்கங்களை அறிந்திருக்கின்றோம், இறை வசனங்களை செவிமடுத்திருக்கின்றோம். இன்று நாம் இப்பொழுது 3ஆம் அதிகாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இதுவரை அவர்கள் திட்டமிட்டார்கள், அதை வேவு பார்த்திருக்கிறார்கள், உளவு பார்த்திருக்கிறார்கள். இனி என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதையும் அதை எப்படி செய்ய இருக்கிறார்கள் என்பதையும் தந்தையிடமிருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உங்கள் சார்பாக மீண்டும் தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இந்த முதல் 2 அதிகாரங்களில் யோசுவா மக்களுக்கு அறிவுறுத்தியது கடவுளுடைய திட்டத்தை. இதை செயல்படுத்தும் விதமாக ஒற்றர்களை அனுப்பி விசாரித்திருக்கிறார். இனி அடுத்து செய்ய வேண்டிய காரியம் ஆற்றை கடக்க வேண்டும். இதுதான் இந்த 3வது அதிகாரத்தில் நமக்கு விவரிக்கப்படுகின்றது. எனவே அதிகாலையில் விழித்தெழுந்தார் யோசுவா என்று இந்த 3வது அதிகாரம் தொடங்குகிறது. அதாவது இந்த அதிகாலையில் விழித்தெழுதல் என்பது ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர் அதிகாலையில் விழித்தெழுந்து வேண்ட சென்றார், இறைவேண்டில் ஈடுபட்டார் என்றெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம். இந்த அதிகாலையில் விழித்தெழுவது என்பது இது எல்லா பாரம்பரியங்களிலும் எல்லா கலாச்சாரங்களிலும் மிகவும் ஒரு உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு இறைவனோடு தொடர்புடைய ஒரு நேரமாக இது பார்க்கப்படுகிறது. நம்முடைய இந்து சகோதரர்கள் கூட இந்த அதிகாலையை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அந்த 3 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு நாளும் இந்த ராகு காலம் என்பது அந்த நேரத்தில் கிடையவே கிடையாது. அதனால்தான் நம்முடைய கத்தோலிக்கர்களும் திருமணங்களை முன்பெல்லாம் 6 மணிக்கு முன்னதாக வைத்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது ராகு காலம் வரவே வராது. பங்கு தந்தையிடம் சென்று இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள் நீங்கள் தாலி மந்திரிகள் என்று சொல்ல வேண்டிய தேவைகள் எல்லாம் வராது என்பதை இந்த காலகட்டங்களில் எல்லாம் திருப்பலி ஆரம்பிக்கின்ற பொழுதே தந்தை அவர்களே 10 நிமிடத்திற்குள் இப்பொழுதுதான் தந்தை மகன் என்று ஆரம்பித்திருப்போம், 10 நிமிடத்திற்குள் தாலி கட்ட வேண்டும் என்று கேட்பார்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா பிரசங்கம் வைக்காம சொல்லுவாங்க, பிரசங்கம் வேண்டாம் சாமி, அதை விட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க தப்பிக்கிறதுக்காக பழைய காலத்தில் 6 மணிக்கு முன்னாலேயே திருப்பலி வச்சுருவாங்க. அதில் அந்த பிரச்சனையே வராது. அதாவது இந்த அதிகாலை என்பது இன்னொன்று சொல்கிறாங்க, அதிகாலையில் 6 மணிக்கு முன்பு நாம் நீராடினால் குளிர்ந்த நீர் உடல் சூடு எல்லாமே போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த அதிகாலை என்பது ஆண்டவருக்குரிய நேரம். இது ஒரு அனுபவித்து பார்த்தும் பொழுது இது உண்மையிலேயே நம்மாலும் அதை உணர முடிகிறது. எனவே இந்த அதிகாலை என்கின்ற குறிப்பை நான் அதிகாலை என்பதை நீங்கள் சொல்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள் குறிப்பாக அதிகாலை என்பது நண்பகல் 11 மணி 12 மணி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அதிகாலை என்றால் 6 மணிக்கு முன்னதாக, காலை 6 மணிக்கு முன்பு 3 மணிக்கு பிறகு அந்த நேரம் இவர் அதிகாலையில். ஏனென்றால் யோசுவாவுடைய அந்த பொறுப்பும் மிகவும் முக்கியமான ஒரு வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அவர் தலைமையில் இருக்கிறது. எனவே அவர் அதிகாலையில் விழித்தெழுந்தார். இது ஒரு தேவையற்ற ஒரு செய்தி அங்கு சொல்லப்படுகிறது. இது பார்ப்பதற்கு இது தேவையில்லை. அவர்கள் யோர்தானைத்தானே கடக்கப் போகிறார்கள், அவர் விழித்தெழுந்து சென்றார் என்று சொல்லியிருக்கலாம். அதிகாலையில் விழித்தெழுந்தார் என்று விவிலியம் குறிப்பிடுவதற்கான காரணம் ஒன்று இருக்க வேண்டும். அவர் விழிப்புடன் இருந்தார். அவர் மிகவும் விழிப்புடன் இருக்கிறார். துணிந்து செல், எழுந்த நில், துணிவு கொள், அஞ்சாதே என்றெல்லாம் சொல்லப்பட்டதற்கு ஒரு இலக்கணமாக அவர் திகழ்வதைத்தான் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார் என்பதை குறிக்கிறது. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் 89 வயசு. அவங்க இன்னமும் காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு வயலுக்கு போயிடுவாங்க. ஏன்ப்பா போறீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு நான் இந்த மண்ணில் தான்ப்பா சாமின்னு சொல்லுவார் இன்றைக்கும். ஆமாம், அவங்க போயிட்டு வேகமாக வேலை செய்வார். அது காலையில் போயிட்டு வந்துடுவார், வெயிலுக்கு முன்னால் வீட்டுக்கு வந்து விடுவார். இவர்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கும் சீக்கிரத்தில் டைம் பீஸ் அடிக்கும் போதாவது எழும்பணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். 2வது அந்த அவர்கள் இஸ்ரேல் மக்கள் சித்திமில் தான் அவர்களுக்கு அறிவுரை, அங்கிருந்தால் ஒற்றர்களை அனுப்பினார். அது 2வது அதிகாரத்தின்படி. இப்போ சித்திமில் இருந்து அவங்க புறப்பட்டு யோர்தான் நதியை அடைகின்றார்கள். அதை கடக்கும் முன் அங்கே தங்குகிறார்கள். வந்த உடனே யோர்தான் நதியை கடக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே கிடையாது.
இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் இந்த யோர்தான் நதியை கடப்பது என்பது ஏதோ 10ஓடு வருகின்ற 11வது நிகழ்வு அல்ல, மாறாக இது ஒரு சடங்கு. அவர்கள் எப்படி இறை வழிபாட்டில் ஈடுபடுகிறார்களோ சடங்கு சம்பிரதாயங்கள் வழியாக, அதே போல இதுவும் ஒரு சடங்காக இங்கே நிறைவேற்றப்படுகிறது. இந்த 3வது அதிகாரம் முழுமையாக நமக்கு விவரிப்பது அதுதான் இந்த 3வது அதிகாரத்துடைய முக்கியமான ஒரு மைய பொருள். இது அவர்கள் இறைவனுக்கு செய்கின்ற ஒரு வழிபாடாக இதை செய்கிறார்கள். வழிபாடு செய்கின்றவர்கள் வந்தவுடனே கடப்பது கிடையாது, வந்து நிற்கின்றார்கள். நம்ம லெக்சியோ திவினா இருக்குல்ல, விவிலியத்தை படிக்கிற முறை, அதில் முதல் படி எது? ஸ்தாசிஸ்ன்னு சொல்லுவாங்க லத்தீனில், நிற்றல், அமைதியாதல், எல்லாவற்றையும் உள்வாங்குதல். அதே போல எனக்கு தோன்றுகிறது அப்படியே. அவர்கள் வந்தவர்கள் யோர்தான் முன் அங்கே தங்கினார்கள். 3 நாள் கழிந்த பின், இப்பொழுது இந்த ஒற்றர்கள் எப்பொழுது சென்றார்கள் வந்தார்கள், 3 நாள் தயாரிப்பு, இது எல்லாம் இந்த 3 நாள்களுக்குள்ளேயே நடக்கிறது. ஒரே சமயத்தில் அங்கங்கு பல வேலைகள் நடப்பது போல இது நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு தங்கினர் 3 நாள் முடியும் வரை. அந்த 3 நாள் குறிப்பிட்ட 3 நாள் முடியும் வரை மீண்டும் இங்கு மேற்பார்வையாளர்கள் குறிப்பிடப்படுகின்றார்கள். அவர்கள் போய் மக்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உடன்படிக்கை பேழை தான் எல்லா போர்களிலும் இவர்களுக்கு வெற்றியை கொண்டு வருவது. இவர்கள் முன்பு நடந்த போர்களிலும் சரி, இனி வரப்போகின்ற போர்களிலும் இந்த உடன்படிக்கை பேழையை சென்று எப்பொழுதெல்லாம் போர்க்களத்திற்கு எடுத்து செல்கிறார்கள், அங்கு யாவே தான் இவர்களுக்கு வெற்றிகளை பெற்று தருகிறார் என்பதை குறிக்கின்ற ஒரு காரியம் அது, இந்த உடன்படிக்கை பேழை. எனவே இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், இவர்கள் லேவிய குருக்கள் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு அவர்கள் அந்த உடன்படிக்கை பேழையை நீங்கள் தூக்குவதை பார்க்கும்போது நீங்கள் அதன் பின்னால் வரிசையாக நிற்க வேண்டும். இதுதான் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அறிவுரை. நீங்கள் நிற்கின்ற பொழுது உடன்படிக்கை பேழைக்கும் உங்களுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். அந்த இடைவெளி 2000 அடி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இவர்கள் ஏன் உடன்படிக்கை பேழை அவர்கள் தூக்குவார்கள், நீங்கள் பின்பு நிற்க வேண்டும் என்றால், அதற்கு காரணம் நீங்கள் செல்லும் வழி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த 2000 அடி இடைவெளி என்பது எதற்கென்றால், இது கடவுளை யாரும் அவ்வளவு எளிதாக நெருங்கிவிட முடியாது என்பதை குறிக்கிறது. இது விவிலிய பாரம்பரியத்திலே முதல் 5 நூல்களிலே பல முறை இது தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லுகின்ற பொழுது நாம் ஒன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுள் தான் இந்த மக்களோடு இருந்து இவர்களுக்காக போராடுகிறவர், உள் இருப்பவர், கடவுள். இந்த தமிழ் சொல் கடவுள் என்ற சொல்லில் இந்த எபிரேய கடவுள் யாவே கடவுளை பற்றிய முழு உண்மையை விளக்கிவிட முடியும். உள் கடந்திருப்பவரும் அவர்தான், உள்ளிருப்பவரும் அவர்தான். மிகவும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை தமிழ் சொல். வேற எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது. ஆண்டவரை பார்த்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுகிறோமே, விண்ணுகளில் இருக்கக்கூடிய எங்கள் தந்தையே, உமது பெயர் எல்லாம் விண்ணுலகம், உமது பெயர் உமது ஆட்சி என்று சொல்லுகிறோம். ஆனால் அடுத்து அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். விண்ணுலகில் இருக்கிறவர் எப்படிங்க உங்களுக்கு அன்றாட உணவு தர முடியும்? அவர் கலப்பு கடையில் ஹோட்டலில் சப்ளையரை வேலை செய்ய முடியுமா? இவர் தான் கிறிஸ்தவ கடவுள், அனைத்தையும் கடந்தவர், உள்ளிருப்பவர். ஆனால் சாதாரண காரியங்களில் நமக்கு உடன் இருந்து நமக்கு உதவி செய்பவர், வழிநடத்துபவர், ஒரு தாயை போல வேலை செய்யக்கூடியவர். இதுதான் கிறிஸ்தவம் காட்டுகின்ற இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. எனவே இவர்கள் அந்த இடைவெளியை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். அப்பொழுது அது எதற்கென்றால் கடவுள் மீது அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை, அதற்காக கொடுக்கப்படுவதுதான் இந்த 2000 அடி இடைவெளி. அதன் அருகில் செல்ல வேண்டாம் என்று மேற்பார்வையாளர்கள் அவர்களிடம் சொல்லுகிறார். அதன் பிறகு யோசுவாவை அவர்களிடம் சொல்கிறார், நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களுடைய வியத்தகு செயல்கள் செய்வார். அது அந்த 5வது இறைவார்த்தை வசனம். ஆமாம், சரியா? இப்போ தூய்மையாக்குதல் சடங்கு போருக்கு போறதுக்கு முன்பு ஏன் தூய்மை செய்ய வேண்டும்? அதுவும் ஒரு தேவையற்ற ஒரு காரியமாகத்தான் படுகிறது சாதாரணமாக. ஆனால் இவர்கள் செய்ய போகின்ற போர் ஏதோ ஒரு நாட்டை கைப்பற்றுவது மட்டும் அல்ல, இவர்கள் செய்வது ஒரு வழிபாடு.
வழிபாட்டுக்கு முன் அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு திருப்பலியையும் எப்படி தொடங்குகிறோம்? நம்முடைய பாவங்களுக்கு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்கிறோம். ஒரு சிலர் இதை குறை சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை எதிர்மறையாகவே ஆரம்பிக்கிறீர்கள், தொடக்கத்திலேயே பாவத்தை நினைக்கிறீர்கள். இது எதிர்மறையான பார்வை அல்ல, யதார்த்தத்தை உண்மையை உண்மையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பார்வை. அதனால தான் நம்ம அப்படி ஆரம்பிக்கிறோம். ஸோ தூய்மைப்படுத்துதல் என்பது மிக மிக அவசியம். வழிபாட்டுக்கு முன்னதாக இவர்கள் இந்த போர் செயல்பாடாக இருந்தாலும் இதிலே இது ஒரு வழிபாட்டு சடங்காகத்தான் இது நடத்தப்படுகிறது. லேவியர் குறுக்கள் இருக்கிறார்கள், உடன்படிக்கை பேழை இருக்கிறது, இவர்கள் தங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய பேழைக்கு இவர்களுக்கு 2000 அடி இருக்க வேண்டும். உடன்படிக்கை பேழை செல்லுகின்ற வழியில் தான் இவர்கள் செல்ல வேண்டும். இவை அனைத்துமே தெளிவாக சொல்லப்படுகின்றன இந்த பகுதியில். அந்த பல கட்டளைகள் மீண்டும் மேற்பார்வையாளர்கள் மக்களுக்கு சொன்னதை திரும்ப யோசுவா லேவிய குருக்களுக்கும் சொல்லுகிறார். அவர்களை பார்த்து இப்பொழுது உடன்படிக்கை பேழையை நீங்கள் தூக்கி பிடியுங்கள். இது எல்லாமே தனித்தனியாக விவரமாக விவரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இவையெல்லாம் மிகவும் மிகவும் முக்கியமான காரியங்கள். இது ஏதோ ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று ஒதுக்கிவிட முடியாது. இது ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் என்று வாசிப்பவர்களுக்கு சில சமயத்தில் அப்படிப்பட்ட கேள்விகள் வரும். ஒரு வெறுப்பு கூட வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா திரும்ப சொன்னதையே திரும்ப சொல்லுவது போல தோன்றும். இல்லை, அது ஏன், எதை நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம்? வரலாறு நமக்கு பிடித்ததைத்தான் திரும்ப சொல்லுவோம். நமக்கு எது பிடித்திருக்கிறதோ, அது எது நமக்கு தேவை என்று உணர்கின்றோம், அதைத்தான். பல சமயத்தில் நமக்கு பிடிக்காத மற்றவர் நம்மை பற்றி குறை சொல்வது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அது நமக்கு மிக முக்கியமான நம்ம அந்த காரியத்தில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எனவே தான். ஸோ விவிலியம் என்பதும் இது ஒரு வாழ்க்கையை விவரிக்கின்ற ஒரு காரியம். எனவே இது திரும்ப உடனே யோசுவா அவர்களை பார்த்து சொல்லுவார், உடன்படிக்கை பேழையை தூக்கி பிடியுங்கள். உடனே அவர்களும் அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு அது எப்படி நிறைவேற்றப்பட்டது. பல சமயத்தில் இந்த விவரங்கள் எல்லாம் இருக்காது. அப்படிப்பட்டால் அந்த நிகழ்ச்சிகள் மிக முக்கியமல்ல. பல சமயங்களில் எல்லா விவரங்களும் தெளிவாக சொல்லப்படுகின்ற பொழுது அது மிகவும் முக்கியம் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பிறகு யோசுவாவிட்ட கடவுள் சொல்றாரு, இந்த பயணம் தொடங்குகின்ற பொழுது, இப்பொழுது நான் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன், உன்னோடு இருப்பேன், துணிந்து நில் என்றெல்லாம் சொல்லியவர். மோசையோடு இருந்தது போலவே உன்னுடன் இருப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்வது அது இப்பொழுது ஆரம்பிக்கின்றது. 7வது இறைவார்த்தையில் பார்த்தீங்கன்னா, இன்று இஸ்ரவேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன் என்று அவருக்கு ஏற்கனவே சொன்னதை இப்பொழுது அப்புறம் அது விவரிக்குது. லேவிய குருக்கள் பேழையை சுமந்து கொண்டு யோர்தான் ஆற்றை நெருங்கி செல்லுகிறார்கள். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் காலடிகள் இந்த யோர்தான் ஆற்று நீரிலே பட்டவுடன் அந்த நீர் பிரிந்து நிற்கும். இது பிரிந்தது என்று சொல்வதை விட மேற்பகுதியிலிருந்து ஓடி வருகின்ற நீர், அதாவது வடக்கு பகுதியில் இருந்து ஓடி வருகின்ற நீர் நிற்கும். அது தொடர்ந்து தெற்கு பகுதிக்கு ஓடாது. தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வழிந்து ஓடி சாக்கடலில் கலந்துவிடும். இந்த நீர் மதில் போல் இங்கு நிற்கும். இது நம் முன்னுரையிலேயே சொன்னோம். இது நமக்கு செங்கடலை கடந்த நிகழ்வை நினைவூட்டுவதாக, அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இங்கும் அதே போலவே நடப்பதைத்தான் நாம் இங்கே உணர்கின்றோம். இதில் இந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். 10வது இறைவார்த்தை எப்படி தொடங்குகிறது? வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். 11 இதோ உலக அனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை 13 உலக அனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை வாசிக்க சொன்னேன்னு சொன்னா, இப்போ யோசுவா நூலில் யாவையை எப்படி சொல்லுகிறார்கள்? அவர் வாழும் இறைவன், அது பொதுவாக உள்ளது. ஆனால் 2 முறை சொல்லப்படுகிறது, இவர் உலக அனைத்தின் கடவுளவர், உலகத்தின் ஆண்டவர். அப்போ எரிக்கோ நகரத்துக்கு யார் ஆண்டவர்? இவர்களுடைய பதிவின்படி அவர்தான். அதனால இவர் அவர்களை வெறுக்கிறார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. பொருள் கொள்வது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் சொல்லி அது தெரியல. ஏனென்றால் இவர் எல்லோருக்கும் கடவுள், யாருக்கு எப்பொழுது எது செய்ய வேண்டுமோ அந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இது இருக்கிறது. அவர் உலக அனைத்தின் கடவுள். நீங்கள் தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் அதை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க.
ஆபிரகாம் 2வது பகுதியில் ஆபிரகாம் வந்து அந்த சோதோம் குமோரா அழிக்கப்படக்கூடாது என்று யாவையோடு அவர் வாதாடுகிறார். கடவுள் என்ன ஒரு மனிதனோடு ஒரு வாதாட அனுமதிக்கிறார். இவர் பேரம் பேசுவது போல் அது தோன்றுகிறது. அதிலே நடுப்பகுதியிலே ஆபிரகாம் கடவுளை அவர் மடக்குவார். எப்படி மடக்குவார்னா, அனைத்துலகத்தையும் தீர்ப்பிடக்கூடிய நீதிபதி என்ன தீயவர்களோடு நல்லவர்களையும் அழிப்பது என்று ஒரு கேள்வி எழுப்புவார். அங்கேயே கடவுள் அவர் ஒரு தீர்ப்பிடுகிறவர். யாரு? ஒரு குறிப்பிட்ட இனத்தை தீர்ப்பிடுபவர் அல்ல, அனைத்து உலக. அது மிகவும் முக்கியமான ஒரு கடவுளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அடைமொழி. அவர் அப்படித்தான் விவிலியம் கடவுளை வெளிப்படுது. அவர் எல்லோருக்கும் கடவுள். அது மீண்டும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் ஒரு கடவுள் அல்ல. இப்போ இது ஒரு முக்கியமான கருத்து. இப்போ நம்முடைய மற்ற நாம் இந்திய நாட்டில் வாழுகிறோம். மற்ற இந்து சகோதரர்கள் அவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை மக்கள். மற்ற மதங்களும் இருக்கின்றன, பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. இப்போ அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதில் மத ரீதியாக இறை நம்பிக்கையோடு சிந்திக்கக்கூடியவர்கள், யாவே கடவுள் ஏன் இஸ்ரேல் மக்களை தேர்ந்து கொண்டார், அவர் ஏன் யூதர்களை தேர்ந்து கொண்டார் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று அவர்கள் வைக்கிறார்கள். ஏன் மற்றவர்களை தேர்ந்து கொள்ளவில்லை? நமக்கு விவிலியம் சொல்லுகின்றது ஒரு 2 முக்கியமான காரணங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, 2மே நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், பேசுகிறதுல அது வந்தது. ஒன்று ஆபிரகாமை அழைக்கின்ற பொழுது கடவுள், அது என்ன சொல்லப்படுகிறது? கடவுள் ஆபிரகாமை அழைத்தார், உன் வழியாக உலக மக்கள் அனைவருக்கும் நான் ஆசை வழங்குவேன். அப்ப ஆபிரகாம் ஒரு வழிதான். அவர்கள் இஸ்ரேல் மக்கள் இனம் ஆண்டவருடைய அருளை மற்ற அனைவருக்கும் பெற்றுத்தர வேண்டிய அந்த வாய்க்கால். அவர்கள் பிற்காலத்திலே வரலாற்று சூழல்களில் அவர்கள் அந்த தங்களுடைய கடமையை மறந்து தான் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள். அதை திருத்துவதற்கு கடவுள் மீண்டும் மீண்டும் முயற்சி எடுக்கிறார். இது உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் அனைவருக்கும் இந்த என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டியவர்கள், அனைவரையும் என்பால் கொண்டு வர வேண்டியவர்கள். இது ஒரு விவிலியத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியம். இது ஒன்று. ஆபிரகாம் என்பவர் ஒரு வழிதான். இஸ்ரேல் மக்கள் ஒரு வழியாகத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்தார். 2வது, அது ஏற்கனவே நம்ம சொன்னது போல இணைச்சட்டம் 7வது அதிகாரத்தில் இருக்குல்லவா, நீங்கள் உலக மக்களினங்களுள் மிகவும் சிறியவர்கள். இது கடவுளுடைய வழி. அப்படிதான் கடவுளுடைய வழி. எப்படின்னு கேட்டால், அவர் பெருசாக எதை ஆரம்பிக்கிறது இல்லை, எல்லாவற்றிலும் சிறியதைத்தான் அவர் தேர்ந்து கொள்ளுகிறார். இயேசுவும் 12 தேர்ந்து கொண்டார். அதனால் இப்போ நம்ம மக்கள் கோயிலுக்கு வர்றதை குறையதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இது ஆண்டவருடைய திருச்சாவை, ஆண்டவர் இதை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையில் நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து நான் சில பேர் கோவப்படுறாங்க, வேறு வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு. வரமாட்டீங்கன்னு சொல்லி வந்திருக்கிற ஆட்களை திட்டிட்டு இருப்பார் பங்கு மாதிரி கோயிலில். இல்லை, நம்ம அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வது அவசியம், அவர்களை சென்று சந்திப்பது அவசியம். இயேசு எங்கே? மக்களை தானே சென்று சந்தித்தார். எனவே யாவே கடவுள், அவர் அனைத்துலகின் கடவுள், இந்த ஒரே கடவுள், ஒரே கடவுள், அவர் அனைத்துலகின் கடவுள் என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. எனவே உடன்படிக்கை பேழை செல்லுகிறது, லேவிய குருக்கள் செல்லுகிறார்கள். இவர்கள் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், இவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய காலடிகளை பட்டவுடன் அந்த தண்ணீரானது அங்கே நிற்கும். இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு நிகழ்வாகத்தான் இந்த யோர்தான் ஆற்றை கடக்கக்கூடிய நிகழ்வானது இங்கே சித்தரிக்கப்படுகின்றது இல்லையா? அதுதான் நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இது இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்ததை போன்ற ஒரு நிகழ்வாக விடுதலை பயணர்கள் 14வது அதிகாரத்தில் நாம் அதை பற்றி படித்திருக்கிறோம். அதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான காரியம் 15வது இறைவார்த்தையில் பாருங்களேன், அதை வாசிங்களேன். உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலையில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். இது தேவையான செய்தியா? அறுவடை நாள்களில் நதி கரை புரண்டு ஓடுங்கிறது இங்கே தேவையா? என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த காலத்தில் போனாங்களோ?
அந்த நேரத்தில் தான் போனாங்களோ? ஆமாம், அந்த நேரத்தில் தான் போனாங்க. ஆனால் அதை ஏன் சொல்லணுங்க? சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏனென்றால் அடுத்து வரும், இவங்க இங்கே ஆண்டினுடைய தொடக்க மாதம், ஆபீபு மாதம். ஆமாம், அந்த மாதத்தில் அவர்கள் பாஸ்காவை கொண்டாடினார்கள். அதெல்லாம் பின்னால் வரப்போகுது. ஆண்டின் தொடக்க மாதம் தான் அவங்களுடைய அறுவடை விழாவிலிருந்து ஆரம்பிப்பது தான். பின்னால் வர வேண்டியதை இங்கே முன்னாலேயே சொல்லுகிறார்கள், அறிவிக்கிறார்கள். இது ஒரு முன் அறிவிப்பு. ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்றது போல இது முன்மையே அறிவிக்கப்படுகிறது. இது அறுவடை காலம் என்று சொல்லுவது. அதனால இந்த ஒவ்வொரு இது இந்த விவரிப்பினுடைய ஓட்டத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் மூலம் தான் தெரியும். ஆனால் நம்ம மொத்தமாக படிக்கும்போது இங்கேயே நமக்கு இந்த காலம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இது அப்போ பாஸ்கா எப்போ அடுத்து கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது வாசிக்கிறவருக்கு, கேட்பவர்களுக்கு மனதிலே உடனே அந்த கேள்வி வரும். அதுக்கு தான் அது அந்த ஒரு செய்தியானது இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த இந்த நதியினுடைய நீர் 2 பாகமாக பிரிந்து நிற்பது இங்கே மிகவும் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இவர்கள் அந்த கடந்து முடிக்கும் வரை, இஸ்ரேல் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை, 17வது இறை வார்த்தையை, இஸ்ரேல் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவர் உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியே நடந்தனர். அவர்கள் தங்கள் பாதம் நனையாமல் நடந்தனர் என்பதையும் இது மிகவும் குறிப்பிடுகின்றது. இந்த லேவிய குருக்கள் அவர்கள் எதுவரை அங்கு நிற்க வேண்டும்? எல்லா மக்களும் கடந்து செல்லும் வரை நிற்க வேண்டும். இது அவர்களுடைய கடமை. இது அந்த செங்கடலை கடந்த நிகழ்வுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு என்றால், செங்கடலை கடந்த பொழுது அதனுடைய பின்புறத்தில் பார்வோனும் அவருடைய படைகளும் துரத்தி வந்து கொண்டிருந்தார்கள். எனவே கடைசியில் வந்தவர்களுக்கு அந்த ஒரு அச்சம் இருந்திருக்கு. இவர்களுக்கு அப்படிப்பட்ட அச்சம் என்பது இங்கு இல்லை. இருந்த போதிலும் இவர்கள் இங்கே காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்கள் மீது அவர்கள் அதுபடி நின்றார்கள் என்று இந்த யோர்தான் ஆற்றை கடந்து சென்ற அந்த நிகழ்வுடைய முதல் பகுதியானது. 4வது அதிகாரமும் இதை பற்றித்தான் தொடர்ந்து வருகிறது. எனவே இந்த முதல் பகுதியானது இந்த 3வது அதிகாரத்தில் நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3வது அதிகாரத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, இது ஒரு வழிபாட்டு சடங்காக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண நிகழ்வு மட்டுமல்ல. மக்கள் யாவே மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஆற்றை கடக்கின்ற செயலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். யோசுவா அதை வழிநடத்துகிறார். லேவிய குருக்கள் முன்னே செல்லுகிறார்கள். எனவே அவர்களுக்கு முன்னாகவும் இந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பாகவும் பின்பாகவும் இவர் ஏற்கனவே ரூபன் காத் மனாசேனுடைய அரைக்குளத்தில் இருந்து போர் வீரர்களை கேட்டிருக்கிறார் அல்லவா? அவர்கள் முன்பு செல்வார்கள், இவர்கள் அதற்கு பின்பு செல்வார்கள். இப்படித்தான் இந்த லேவிய குருக்கள் அங்கே ஆற்றில் நின்று இவர்கள் கடக்கும் வரை நின்றார்கள் என்று அந்த குருக்களுடைய பணியை பற்றியும் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இந்த 3வது அதிகாரமானது முடிவருகிறது. நன்றி தந்தை அவர்களே. நான் இதுவரை இந்த 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த கடவுளின் மாபெரும் செயல் யோசுவாவில் எப்படி மோசேயிடம் இருந்ததோ அதே போன்று யோசுவாவிலும் இருக்கின்றது, எதை நிரூபிக்கின்றார் கடவுள், அவரை உயர்த்துகிறார் என்ற பார்வையில் மட்டுமே வசித்திருந்தேன். இப்பொழுது தங்களுடைய அறிவுறுத்தலுக்கு பின்பாக இதை ஒரு வழிபாட்டு சடங்காகவும் பார்க்கின்றேன். இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையின் வழிபாட்டாகவும் பார்க்கின்றேன். இந்த ஒரு மக்களுக்கு கடவுள் எவ்வளவு உடனிருந்து பணியாற்றுகின்றார் என்பதையும் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் கரை புரண்டு ஓடுகின்ற அந்த நேரத்தில் இவர்கள் கடந்து செல்கின்ற பொழுதும் கூட அந்த தண்ணீர் இவர்களுக்கு அருகில் அல்ல, வெகு தொலைவில். அருகில் இருந்தால் எங்கே பயந்து விடுவார்களோ என்ற ஒரு அந்த கரிசனையும் கடவுள் இருப்பதையும் நான் பார்க்கின்றேன். இவ்வாறாக கரிசனையின் கடவுள், வரலாற்றிலே இறங்கி செயலாற்றுகின்ற கடவுள், நம்பிக்கைக்கு உறுதுணை இருக்கின்ற கடவுள், நம்பிக்கைக்கு ஆணிவர் இருக்கின்ற கடவுள் என்றெல்லாம் எண்ணங்கள் என் மனதில் தோன்றுகின்றன. நன்றி தந்தை அவர்களே. என்ன இனிய இதயங்களே, உங்களுக்கும் என்னை போன்று பல கருத்துக்கள் தோன்றி இருக்கும் அல்லவா? அந்த கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது நாம் இந்த பின்னணியோடு இந்த அதிகாரத்திலுண்டான இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். யோசுவா ஆகமம் அதிகாரம் 3. யோசுவா அதிகாலையில் விழித்தெழுந்தார். அவரும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் சித்திமிலிருந்து புறப்பட்டு யோர்தான் வந்தடைந்தனர்.
அதை கடக்கும் முன் அங்கே தங்கினர். 3 நாள்கள் கழிந்த பின் மேற்பார்வையாளர் பாளையம் எங்கும் போய் மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை லேவிய குருக்கள் தூக்குவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னால் செல்ல வேண்டும். ஆயினும் உங்களுக்கும் அதற்கும் 2000 அடி இடைவெளி இருக்கட்டும். யாரும் அதன் அருகில் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் வழி உங்களுக்கு தெரிய வேண்டும். ஏனெனில் நீங்கள் அவ்வழியில் இதுவரை சென்றதில்லை. யோசுவா மக்களிடம், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார். யோசுவா குருக்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கி பிடியுங்கள், மக்கள் முன் நடந்து செல்லுங்கள் என்றார். அவ்வாறே அவர்களும் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன் சென்றனர். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரவேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ராயேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். அவர் உங்கள் முன்னிருந்து கானானியர், இத்தியர், எவ்வியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் ஆகியோரை விரட்டிவிடுவார். இதோ உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. இப்போது இஸ்ரவேலின் 12 குலங்களிலிருந்தும் குலத்திற்கு ஒருவராக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கிக் கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலையில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகிலிருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலையில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநிலக்கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக நடந்து சென்றனர். இஸ்ரவேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரவேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர்.